ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 74வது தலைப்பு. விவாகம் தர்மத்துக்காகவே ஏற்பட்டது. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் என்று 4 புருஷார்த்தங்களை சொல்கிறோம். இதிலே முதலாவதான தர்மம் எப்போதுமே விட்டு போகக்கூடாது. அர்த்தம், பணம் சம்பாதிப்பதும் காம அனுபவமும் ஒரு காலத்தில் விட்டுவிடுபவை. ஆனால் இவற்றை அனுபவிக்கும் காலத்திலும் தர்மத்திலிருந்து விலகக்கூடாது. சாஸ்திர தர்மங்களையும் விட்டு சந்நியாசியாகிற போது கூட ஒருத்தன் தர்மத்துக்கு அப்பாற்பட்டவனாகி விடுகிறானே தவிர அதை ஆக்ஷேபிக்கிறவனாகவோ அதர்மத்தை செய்கிறவனாகவோ ஆகிவிடவில்லை. சந்நியாச தர்மம் என்றுதானே அவன் பின்பற்ற வேண்டியவைகளையே சொல்கிறோம். பூர்வ மீமாம்சை என்ற கர்ம காண்டம், உத்தர மீமாம்சை என்ற ஞான காண்டம் முதலியவைகளை பற்றி முன்பே சொன்னேன். அவற்றில் பூர்வ மீமாம்சை சூத்திரம் அதாதோ தர்ம ஜிக்ஞாசா என்று ஆரம்பிக்கும். தர்மத்தை பற்றிய விசாரணை இனி ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம். உத்தர மீமாம்சா சூத்திரம் பிரம்மசூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, அதாவது பிரம்மத்தை பற்றிய விசாரணை இனி ஆரம்பிக்கிறது என்று முதல் சூத்திரத்தில் சொல்கிறது. பிரம்மத்தையே விசாரித்து தியானிக்கிற போது தர்மத்தை பற்றிய நினைவும் போய்விடுகிறது. கர்மம் உள்ள துவைத்தமான லோகத்துக்குத்தான் தர்மம். அத்வைத்தமான ஞானத்தில் லோகம் இல்லாததால் தர்மத்தை பற்றிய விசாரணை இல்லை. அதனால் அது தர்ம விருத்தமானது, தர்மத்துக்கு முரணானது என்று அர்த்தமில்லை. அதற்கு மேலே போனது, அதற்கு அதீதமானது என்றே அர்த்தம். கீதையில் பகவான் சர்வதர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மத்தையும் விட்டுவிட்டு என்னையே சரணடை என்று சொல்கிறானென்றால் அதர்மக்காரனாக ஆகி என்னிடம் புகழடை என்பதாகவா அர்த்தம் பண்ணுவது? தர்ம அதர்மங்களை பற்றின விசாரணையை விட்டுவிட்டு அவற்றுக்கு மேலே எழும்பி இரண்டுக்கும் மூலமான வஸ்துவிலேயே பிடிப்பை வைத்துக்கொள் என்றுதான் அர்த்தம். இது உள் அனுபவம். இந்த அனுபவத்தை பெற்ற ஞானிகள் வெளியிலே செய்கிற காரியங்கள் தானாகவே தர்மமயமாகத்தான் இருக்கும். அதனால்தான் மகாத்மாக்களாக உள்ள சந்நியாசிகள் கான்ஷியஸாக, புத்திபூர்வமாக தர்மத்தை பண்ண வேண்டும் என்று உத்தேசிக்காவிட்டாலும் அவர்கள் செய்வதெல்லாம் தர்மமாகவே இருப்பது. மொத்தத்தில் தர்மம் என்பது ஒருவனை எப்போதுமே விடுகிறதில்லை. உயர்ந்த நிலையை அடைகிற போது இவன் அதை பற்றிய எண்ணத்தை விட்டுவிட்டாலும் அது இவனை விடாமல் இவன் காரிய ரூபத்தில் செய்கிறதில் பிரகாசித்து கொண்டேதான் இருக்கும். தர்ம அர்த்த காம மோக்ஷத்தில் அர்த்தம் பொருள் சம்பாதிப்பது தர்மப்படிதான் இருக்க வேண்டும். அப்படியே காமமும் தர்மத்தோடு சேர்ந்தே இருக்க வேண்டும். இதைத்தான் காளிதாசன் ரகுவம்சத்தில் திலீபனை கொண்டாடி சொல்கிற போது அப்பியர்த்த காமௌ தஸ்யாஸ்தாம் தர்மயேவ மனீஷினஹா என்கிறான். நல்லறிவு பெற்ற அவனுடைய திலீபனுடைய அர்த்தம், காமம் இரண்டும் கூட தர்மமாகவே இருந்தன என்று அர்த்தம். அர்த்த காமங்களை இப்படி தர்மப்படி ஆண்டு அனுபவிக்கிறதே கிருஹஸ்தாசிரமம் என்ற இல்லறம். அதற்கு ஆரம்பம்தான் விவாகம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.